ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ் விலாக்ஸ். நீங்கள் நம்ம வந்து வள்ளூர் கோட்டத்தில் இருக்க பராசக்தி செட்டுக்கு வந்திருக்கோம். இதான் வள்ளூர் கோட்டத்தில் இருக்க பராசக்தி செட்டிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 1920 அதாவது 19-22 டிசம்பர் மதியம் 2 மணி நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த செட்டு ஓப்பனில் இருக்கும். மதியம் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. பாருங்கள் வள்ளூர் கோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் பாருங்கள், வள்ளூர் கோட்டம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. சிஎம் ஸ்டாலின் சார் வந்து இப்போது இந்த வள்ளூர் கோட்டத்தை நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெனோவேஷன்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கட்டினது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி. ஆனால் இப்போ வந்து சிஎம் ஸ்டாலின் சார் வந்து இதை ரெனோவேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காரு. இது 1970s வந்து கலைஞர் கருணாநிதி சிஎம்மாக இருக்கும்போது கட்டினது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே கட்டியிருக்காரு. ஆனால் வந்து இப்போ சிஎம் சார் ஸ்டாலின் சார் வந்து நல்ல ரெனோவேஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மைசூரில் இருக்க அந்த மைசூர் பேலஸ், அப்புறம் பிருந்தாவனம் கார்டனு அந்த மாதிரி இருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காருன்ட்டு சூப்பராக இருக்குது. ஈவினிங் இங்கே ஃபவுண்டன்ஸ்லாம் கூட கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். இங்கே பாருங்கள் நீங்கள் நம்ம வந்து இந்த பராசக்தி 1960s 70s செட்டை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் 60ஸ்லேருந்து 70s, அதாவது வந்து 60லேருந்து 70 காலங்களில் மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள், அப்புறம் சென்னை மக்களும் எப்படி இருந்தாங்க, அங்கே யூஸ் பண்ண பொருட்கள், அந்த ஃபோட்டோஸு பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க உள்ளே பார்க்க போகிறீங்க பாருங்கள். இதான் வந்து இந்த தேருக்கு போகிற என்ட்ரன்ஸ் சைடு. நம்ம தேருக்கு போகல, நம்ம பராசக்தி செட்டு பார்க்க போகிறீங்க பாருங்கள். ஆனால் இன்றைக்கி சாட்டர்டே ரொம்ப கூட்டமாக இருக்குது. நீங்கள் நாளைக்கு கூட போய் பார்க்கலாம். சண்டேஸ்லேயும் வந்து இங்கே ஓப்பனாக தான் இருக்குது. 3 நாள் இந்த செட்டு போனால் நாளைக்கு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கார் பார்க்கிங்லாம் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்ததே பார்த்திங்கன்னா 2:40 வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் க்ரௌடு எவ்வளோ அதிகமாக இருக்குது. நீங்கள் அப்புறம் இங்கே தேர் பாருங்கள். இது வந்து கலைஞர் கருணாநிதி சிஎம்மாக இருக்கும்போது பண்ண இந்த தேரோட செட்டு. சாரி, கொஞ்சம் அந்த ஆப்போசிட் இது பண்ணிட்டீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தேர்லாம் பார்க்கறதுக்கு. இது வந்து திருவாரூர் தேர். ஏன்னா கலைஞர் கருணாநிதி சார் பிறந்ததும் வந்து திருவாரூர் தான். அதனால தான் வந்து அந்த ஊரோட ஞாபகமாக இந்த இந்த சிலை வச்சுருக்காங்க. இந்த திருவாரூர் தேர் வச்சுருக்காரு. அவர் பிறந்த திருவாரூர் தான். அதனால தான் வந்து அந்த அவரோட ஊர் ஞாபகமாக இந்த தேர் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த தேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 2 ஃபயர் சர்வீஸ் கூட உள்ளே அவைலபிள் இருக்குது. அப்புறம் ஆம்புலன்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுக்காக வச்சுருக்காங்க, இந்த செட்டுக்காக. இந்த பராசக்தி 1960s 70s செட்டுக்காக வச்சுருக்காங்க. பார்க்குறது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து ஆக்டர் சிவகார்த்திகேயன், ஆக்டர் அதர்வா, ஜெயம் ரவி, அப்புறம் ஸ்ரீலீலாலாம் வந்து இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் இதை உட்காந்து பார்த்துருக்காங்க அந்த செட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டுருக்காங்கன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பராசக்தி, ஆக்டர் சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலாவும் இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் பிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் சிவகார்த்திகேயன் ட்ரெயினில் நிற்கிற மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்கள் ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், அதர்வாவும் இருக்கிற மாதிரி செட் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இப்போயே கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக ஆரம்பிச்சு. 2:30-3 மணிக்கு க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து விண்டேஜ் ரயில் செட்டு. இங்கே பாருங்கள் இந்த போஸ்டர் வச்சுருக்காங்க. இங்கே ஜெயம் ரவி இருக்கார், சிவகார்த்திகேயன் இருக்காங்க, அப்புறம் ஸ்ரீலீலா மேடம் இருக்காங்க, அப்புறம் அதர்வாவும் இருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த செட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே ட்ரெயினில் போய் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ட்ரெயினை பாருங்கள், பழங்காலத்து ஸ்டீம் இன்ஜின் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதான் பழங்காலத்து ஸ்டீம் இன்ஜின். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்குறது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பழங்காலத்து இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து இப்போ இருக்க நம்ம மெட்ரோ ட்ரெயினோட ஸ்பீடு அதிகமாக போகுமா, புல்லட் ட்ரெயினோட ஸ்பீடு அதிகமாக போகும். இங்கே பாருங்கள் இது பின்னாடி கறி இதை எடுத்து வந்து இந்த இதில் போட்டிப்பாங்க, அந்த கறி இன்ஜின் இதில். இங்கே பாருங்கள் ட்ரெயின் ட்ராக் போட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக. இங்கே பாருங்கள் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் இங்கே ஃபோட்டோ எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டீம் இன்ஜின்லாம் பாருங்கள் அந்த பழங்காலத்து. இது வந்து பார்த்திங்கன்னா 70s 80s வரைக்கும் இந்த ஸ்டீம் இன்ஜின் ஓட்டிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து எலக்ட்ரிக் இன்ஜின், லோக்கோமோட்டிவ் இன்ஜின், டீசல் இன்ஜின், அதுக்கப்புறம் தான் இந்த எலக்ட்ரிக் இன்ஜின், லோக்கோமோட்டிவ் இன்ஜின், டீசல் இன்ஜின்லாம் வர ஆரம்பிச்சது. இங்கே பாருங்கள் அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இப்போ ட்ரெயின் நல்லா மாடர்னாக அட்வான்ஸாக போயிடுச்சு. இப்போ புல்லட் ட்ரெயின் வர ஆரம்பிச்சிச்சு, மெட்ரோ ட்ரெயின், அப்புறம் நிறைய டீசல் இந்த இன்ஜின்ஸ்லாம் வந்து எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள் ஹைட்ரோ போகிற எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ்லாம் ஆரம்பிச்சிங்க பாருங்கள். உள்ளே நம்ம போகிறீங்க பாருங்கள். வெளியே பவுன்சர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே பாருங்கள் டிக்கெட் வாங்கணும். இல்லை ஃப்ரீ தான், இது டிக்கெட் இல்லை, சும்மா டிக்கெட் கவுண்டர் மாதிரி. நான் ஃப்ரீ இதான் இது. நீங்கள் ஃப்ரீயாக கூட போய் பார்க்கலாம். இது காசுலாம் கிடையாது, ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். சாரி நான் சும்மா சொல்லிட்டேன், இது ஃப்ரீ தான். இது காசுலாம் கிடையாது. டிக்கெட் கவுண்டர் வந்து உள்ளே சும்மா ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். பழங்காலத்தில் வந்து இந்த எக்மோர் சென்ட்ரல் ஸ்டேஷன் இது மாதிரி ஒரு செட்டு. இங்கே பாருங்கள் பழங்காலத்தில் இந்த கிளாக்கு. இங்கே பாருங்கள்
அதுக்கப்புறம் பழங்காலத்தில் இந்த பொட்டிங்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா அந்த காலத்தில் இந்த ட்ரெயின் போட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் பொட்டிங்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களா அதெல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்க ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது எத்தனை பொட்டி இருக்குது பாருங்கள் பழங்காலத்து ட்ரங்கு பெட்டி தான் இது எங்கள் வீட்டில் கூட ஒரு காலத்தில் இருந்தது எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தது ட்ரங்கு பெட்டி தான் இது வந்து ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுக்குற அந்த இது இங்கே பாருங்கள் இப்போல்லாம் சதர்ன் ரயில்வே இருக்குது பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ரயில்வேஸ் தான் இருந்தது நேஷ்னல் ரயில்வே ஸ்டேஷன் இது இங்கே பாருங்கள் பழங்காலத்தில் இந்த ட்ராக் செக்கரு அப்புறம் இங்கே வந்து இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் கம்யூனிகேஷன் ஏதாவது வாக்கி டாக்கி கம்யூனிகேஷன் இங்கே ட்ரைனிங் இந்த சைடில் வருது அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமு புக்ஸு என்ட்ரி பண்ணுற புக்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து ட்ரெயினில் வந்து ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே வந்தால் இது கொடுக்குற இது இங்கே பாருங்கள் அப்புறம் மொழி புரட்சி அப்புறம் பெரியார் இது பண்ணது மொழி புரட்சி இருக்குது அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு ரயில் மறியல் போராட்டம் அதுக்கப்புறம் நிறைய மொழி புரட்சி 1965 இது பழங்காலத்து ஸ்டீம் இன்ஜின் ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சின்ன ஸ்டீம் இன்ஜின் பெரிய ஸ்டீம் இன்ஜின் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ட்ரெயின் உள்ளே இருக்காமல் ட்ரெயினுக்குள்ளே இருக்க பொட்டி அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸு ட்ரெயின் உள்ள செட்டப் சிட்டிங் ட்ரெயின் செட்டப் பாருங்கள் இங்கே கூட பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் பொட்டியில் நல்லா அந்த செயின் தொலைஞ்சி போகாமல் இருக்குது செயின் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோயில் பழங்காலத்து தஞ்சை பெரிய கோயில் ஃபோட்டோஸு இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் இதை சென்னையோட ரயில்வே மேப் ஃபஸ்ட்டு மெட்ராஸ்ன்னு பேர் இப்போ சென்னைன்னு மாறிச்சு அப்புறம் இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி வராங்க அப்புறம் ட்ராக் செக்கிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலைஞர் வந்து போராட்டம் பண்ணுது கலைஞர் கருணாநிதி சிஎம்ஆர் அதாவது சிஎம்ஆருக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு போராட்டத்தில் இறங்கினார் அதுக்கப்புறம் இது இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரெயின் இங்கே பாருங்கள் பழையங்காலத்து ஸ்டீம் இன்ஜின் பாருங்கள் பழையங்காலத்து ஸ்டீம் இன்ஜின் பாருங்கள் எவ்வளோ இதுவாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் பெருசாக இருந்திருக்கு அந்த டைமில் அது வெளியே வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டீம் இன்ஜின் இங்கே பாருங்கள் கலைஞராக அப்புறம் நிறைய பேர் பாருங்கள் இந்த போராட்ட டைமில் இது பண்ணது அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சீட்டர்ஸ் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள் இங்கே நிறைய இந்த இதெல்லாம் லோடு ஏற்றின்னு போகிற அந்த வேன் இதெல்லாம் இருந்திருக்காங்களா லோடு ஏற்றின்னு போகிற அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மதுரை எக்ஸ்பிரஸ் தான் பேர் வச்சுருந்தாங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு போன ட்ரெயின் இது அதாவது மெட்ராஸ்லேருந்து மதுரை போனது அது வந்து பார்த்திங்கன்னா லோடு ஏற்றுற அந்த வண்டி இங்கே பாருங்கள் மாட்டு வண்டிலாம் வச்சுருக்காங்க மாட்டு வண்டிக்குள்ளே ஒரு 4 பொட்டிங்க இருக்குது பாருங்கள் பழங்காலத்து ட்ரங்கு பொட்டிலேருந்து இப்போ பழங்காலத்து ட்ரங்கு பொட்டி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் மாட்டு வண்டி பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நிறைய மாட்டு வண்டிங்க தான் ஓடிட்டு இருக்குது இந்த மாதிரி ஆட்டோ வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாட்டு வண்டி தான் போயிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் ஆட்டோலாம் வர ஆரம்பிச்சுது இங்கே பாருங்கள் உள்ள பெட்டிகள் அப்புறம் ட்ரங்கு பெட்டி எல்லா பெட்டியும் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் பழங்காலத்து விண்டேஜ் லைஃப் ஸ்டைலே ஒரு லைஃப் ஸ்டைல் தான் ஆனால் அப்போதுலேருந்து இப்போ நம்ம நல்ல லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்குது மாடர்னாக வந்திருக்கோம் நம்ம அப்போத்தோட இப்போ எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் டெவலப் ஆகிருக்கு ஃபோன் டெவலப் ஆகிருக்கு இங்கே பாருங்கள் பழங்காலத்து சோடா கடையில் இந்த சோடா பாட்டில்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள் பாட்டில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பழங்காலத்து போலீஸ் ஸ்டேஷன் பாருங்கள் பழங்காலத்து போலீஸ் ஸ்டேஷன் செட் இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பழங்காலத்தில் காவல் நீங்கள் எந்த வச்சுருப்பாங்க அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டேஷன்லாம் J4 N1 R2 R3 எல்லாம் கிடையாது இது வந்து பழங்காலத்தில் வந்து இந்த ட்ரெயினில் வந்து இந்த லோடு ஏற்றின்னு போகிறதுக்கான இது அப்புறம் இந்த ட்ரெயின் ட்ராக் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கறி அடி கொட்டுறதுக்கான இது இங்கே பாருங்கள் பழங்காலத்து போலீஸ் ஸ்டேஷன் துப்பாக்கிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருந்துருக்குன்னு பாருங்கள் துப்பாக்கி எப்படி இருக்குன்ட்டு ஒரு குழல் துப்பாக்கி தான் இருந்திருக்கு அப்போது ரைஃபிள் இது இங்கே பாருங்கள் அப்புறம் ஏட்டையா வெளியே அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற ஏட்டை இது அப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்டேஷனில் கூட அப்போல்லாம் எழுதி வச்சுருந்துருக்காங்க எவ்வளோ இதாக இருந்திருப்பாங்க 60 70 செட்லேயே ஃபோன் இது ஒரு ஃபோன் தான் இருக்கும் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் 2 ஃபோன் தான் இருக்கிற மாதிரி இருக்காது அப்புறம் பெஞ்சு இது இங்கே பாருங்கள் அக்யூஸ்ட் லிஸ்ட்டு இங்கே பாருங்கள் சிவகார்த்தியன் இருக்கார் இது ஜஸ்ட்டு செட்டுக்காக போட்டு சிவகார்த்தியன் இருக்கார் அப்புறம் இங்கே பாருங்கள் அதர்வா இருக்கார் ஒவ்வொரு இதை பற்றி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் மெட்ராஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ்நாடு மேப் இது பழங்காலத்து தமிழ்நாடு மேப் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழங்காலத்து காய்கறி கடைகள் இப்படி தான் வச்சுருந்துருக்காங்க பழங்காலத்து காய்கறி கடைலாம் இப்போ நம்ம இதோட மாடர்னோட அப்போல்லாம் வந்து மார்க்கெட்டில் காய்கறி வாங்குவோம் இல்லைன்னா வந்து மளிகை கடையில் வாங்குவோம் பழங்காலத்து கடைங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ மளிகை கடைலாம் எப்படி வச்சுருந்துருக்காங்க பாருங்கள் காய்கறிலாம் இங்கே பாருங்கள் இது வச்சுருக்காங்க புடல் சாரி அப்புறம் இது சேப்பங்கிழங்கு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு எலிஃபண்ட் ஃபுட் அதை யானை பழம் இதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் பாருங்கள் பழங்காலத்து பேக்கரி இது பழங்காலத்து பேக்கரி ஸ்வீட் கடை இங்கே பாருங்கள் மிக்சரு அவுல் அப்புறம் சிப்ஸ் வச்சுருக்காங்க பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவுல் இது
பாலில் போட்டு சாப்பிட்ற அவளு, மிக்சரு, சிப்ஸு, அப்புறம் வந்து கிழங்கு சிப்ஸு, பொடேட்டோ சிப்ஸு, அப்புறம் வந்து காரா சேவ், காரா பூந்தி எல்லாம் வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் கீழே ரஸ்க்கு, இந்த இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. நிஜாம் பாக்கு, ஆனால் நிஜாம் பாக்கு ரொம்ப காலத்துக்கு ஃபேமஸ். அப்புறம் இந்த மாதிரி பொட்டியில் திரும்ப வைப்பாங்க. காரா பூந்தி, காரா சேவு, மிக்சரு, ஓம் பொடி எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது செட்டு. பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நம்மள 60s 70s காலத்துக்காக கொண்டு போயிட்டாங்க. 60s 70ஸ்லாம் வந்து நம்ம அப்பா அம்மா பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்க காலத்துலலாம் இப்படி தான் இருந்திருக்கும் போது. இங்கே பொரியெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. மிக்சரு, ஓம் பொடி, சிப்ஸு எல்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. அப்புறம் பொரி கூட வெளியே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அது ஸ்டீலில் ஓட்டின பழங்காலத்து விண்டேஜ் கார் இது பாருங்கள். இந்த சாங் ஒன்று வரும்ல, அடியே அலையே, அந்த சாங்கு சிவகார்த்திகேயன் அந்த ஸ்டீலில் வந்து கார் ஓட்டிகிட்டு போவாங்க. முன்னாடி ஒரு பஸ்ஸு போவீங்க பாருங்கள், நிறைய பேர் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது, இல்லை பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பழங்காலத்து நம்பர் இது, பழங்காலத்து விண்டேஜ் கார் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எவ்வளோ பேர் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்காங்க. நம்மளும் இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது இந்த கார், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பழங்காலத்து விண்டேஜ் கார் இது. இங்கே பாருங்கள், செர்வோலட் கம்பெனி இது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ், பழங்காலத்து போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இங்கே பேர் போஸ்ட் ஆஃபீஸு, இந்த டைமிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். டைமிங் பாருங்கள், அப்போயே வந்து பார்த்திங்கன்னா 9 to 6 தான், 9 to 5 தான் ஒர்க்கு. இது பழங்காலத்து போஸ்ட் ஆஃபீஸு. இது அவங்க போஸ்ட்மேன் இருந்திருக்காரு. இது வந்து கலைஞர் வந்து அந்த மொழி புரட்சிக்காக எடுத்து இது இங்கே பாருங்கள் டைமிங்லாம். இதுக்கு மேலே வேலையே செய்ய மாட்டாங்க அப்போலாம். அப்புறம் இது பாருங்கள், நேஷ்னல் ரேடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ, எஃப்எம்லாம் வந்துருச்சு. இது வந்து நேஷ்னல் ரேடியோ. இது வந்து இங்கே தான் வந்து நியூஸ்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க, நியூஸில் இதில் தான் பேசுவாங்க. இங்கே பாருங்கள், பழங்காலத்தில் ஒரு இவர் இருந்திருக்காரு, இங்கிலீஷ்காரர், பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் இது ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள டெய்லி அட்டண்டன்ஸ் இதில் தான் போடணும். இப்போ நம்மளாம் ஃபோனில் அட்டண்டன்ஸ் போடுறோம், இதில் அட்டண்டன்ஸ் போடுறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், பழங்காலத்து புல், பழங்காலத்து அந்த மாட்டு குட்டையெல்லாம் எப்படி இருந்திருக்கு, பானை செய்கிற இடம்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்திருக்கு. எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளை வந்து 60s 70s காலத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க. இதை பார்த்து இங்கே பாருங்கள், நம்ம இந்த பானை, அப்புறம் இந்த கூடை இதெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது, எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. பானைங்கெல்லாம் பாருங்கள். அப்புறம் பழங்காலத்து இந்த பால், வீடாக பால் டெலிவரி பண்ணுவாங்க. மாட்டுப்பால் தான் அப்போல்லாம், பேக்கெட் பால் அப்போ அவ்வளோ வரல, மாட்டுப்பால் தான். அப்புறம் இது பழங்காலத்து ஆலமரம். இங்கே பாருங்கள், கீழே வந்து இந்த புரட்சி இதெல்லாம் வச்சுருக்காங்க, லேட்டஸ்ட்லாம். தமிழ் வாழ்க, கொள்கை, இருமொழி கொள்கை எங்கள் உரிமை. இங்கே கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பானை செய்கிற இடம் பாருங்கள், பானை எவ்வளோ அழகாக செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஒருத்தர். அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இது மண்பானையில் செஞ்சது தான் இதெல்லாம். இங்கே பாருங்கள், மூங்கில் கூடை, அப்புறம் குச்சி, அப்புறம் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக பாருங்கள். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த பானைகள்லாம் வச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்கன்ட்டு. எவ்வளோ பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்காங்க. நம்ம கூட இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது பாருங்கள், பழங்காலத்து இந்த வீடு செட்டு. இது வீடுங்கள்லாம் கூட அப்படி தான் அந்த வீட்டு திணையில் வச்சுருந்துருக்காங்க. இது பாருங்கள், கலைஞர் கருணாநிதி வந்து ஃபஸ்ட்டு இது கதையாசிரியர் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இது. இங்கே பாருங்கள், பழங்காலத்து டிக்கெட். இது வந்து பார்த்திங்கன்னா டென்ட் கோட்டை டிக்கெட்டு. ஆடவர் வந்து அந்த சைடு, லேடிஸ் அந்த சைடு. 5 பைசா, 10 பைசா, 25 பைசா தான் அப்போ டிக்கெட்டு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃப்ரீயாக சோடா ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீயாக நம்ம சோடாவும் நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ நம்மளும் போய் சோடா வாங்கி குடிக்க போகிறீங்க. வந்து எல்லா லைம் ஃப்ளேவர் இருக்குது, இல்லை அப்புறம் ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்குது, அப்புறம் பன்னீர் சோடா இருக்குது. 3 சோடாங்களும் இருக்குது. இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பார்க்க வரவங்களுக்குலாம் பழங்காலத்து சோடா இது இப்போ கொடுக்குறாங்க. ஆனால் இது இப்போ ரெடி பண்ண சோடா தான் இது. அது பழங்காலத்தில் இது மாதிரி சோடா கிடையாது. இங்கே பாருங்கள், கலைஞர் ஐயா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அறிஞர் அண்ணா இருந்திருக்காரு. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள், ஃபுல்லாக பராசக்தி அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். பழங்காலத்து சைக்கிள், அப்புறம் பழங்காலத்து இந்த வீட்டு திண்ணை, அப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறது அப்பயே வந்து பட்டு, அப்புறம் பழங்காலத்தில் வெளிச்சா லைட்டு, அப்புறம் உலக்கை. இங்கே பாருங்கள், உலக்கை, நெல் குத்துறது, பழங்காலத்து சேரு, அப்புறம் உப்பு ஜாடிகள், அப்புறம் ஃபோட்டோஸு எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இது வந்து நம்மளை அப்படியே இது உள்ள டென்ட்டு கொட்டாய்க்குள்ளே போய்ட்டு இங்கே பாருங்கள், பழங்காலத்து டென்ட்டு கொட்டாயி பாருங்கள். இங்கே வந்து பராசக்தி ஃபோட்டோஸ் ஒட்டிருக்காங்க பாருங்கள். அப்போல்லாம் ஓலை கொட்டாய் தான் நிறைய இருந்தது. இந்த சென்னையில் கூட நிறைய இருந்தது. அப்புறம் தான் வந்து இந்த மாடர்ன் தியேட்டர்ஸாக மாறிச்சு. இங்கே பாருங்கள், இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களோட அந்த மேக்கிங் போட்டுருக்காங்க, பராசக்தி மேக்கிங் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பராசக்தி மேக்கிங் எடுத்துருக்காங்க. இது வந்து பராசக்தி மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் எடுத்துருக்காங்க, பாண்டிச்சேரி எடுத்துருக்காங்க, ஸ்ரீலங்காவில் நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பழங்காலத்தில் மேக்கிங் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். அதில் எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க, லேடிஸ் தனியாக உட்காந்துருக்காங்க, ஜென்ஸ் தனியாக உட்காந்துருக்காங்க.
லேடிஸ் தெரியும். இந்த ஸ்டீம் இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் எடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்டீம் இன்ஜின் ஷூட்லாம் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மொழிப்போர் தியாகிகள் இவங்கெல்லாம் பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து மொழிப்போருக்கு வந்து மொழிக்காக பாடுபட்டு உயிர் விட்டவங்க. இவங்கெல்லாம் இருமொழி கொள்கை 2 மொழி தான் இங்கே பேசணும், தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்கணும். அப்புறம் இங்கே ஒரு ஸ்டால் போட்டுருக்காங்க பாருங்கள், ஸ்நாக்ஸ் ஸ்டால் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேக்கு, சிப்ஸு, அப்புறம் முறுக்கு, அப்புறம் தண்ணி பாட்டில் எல்லாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பழங்காலத்தில் போடுற அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவகார்த்திகேயன் போட்டது, ஜெயம் ரவி போட்டது, அதர்வா போட்டது, ஸ்ரீலீலா போட்டது எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சுருக்காங்க. ஷூஸ்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ட்ரெஸ்ஸஸ்ஸு, அவங்க போட்ட யூனிஃபார்ம்ஸு, ட்ரெஸ்ஸு, போலீஸ் யூனிஃபார்மு, மிலிட்ரி யூனிஃபார்ம் எல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஜெயம் ரவி போட்ட அந்த ஃபோட்டோ ஷூட் வித் கன்னோடு வச்சுருக்காங்க. ஆனால் பொம்மை கன் தான் அது, ரியல் கன் கிடையாது. இது வந்து விண்டேஜ் ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் கேரக்டர் வேணுமோ அதை பற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது பழங்காலத்து ஃபோட்டோ இது. இங்கே பாருங்கள், ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு, ஃபோட்டோ ஆசிரியராக. இது வந்து பழங்காலத்து இந்த பாட்டு பாடுறவங்க அந்த அம்மா. இங்கே பாருங்கள், புக் ஸ்டால்லாம் கூட வச்சுருக்காங்க. புக்ஸ் கூட இங்கே சேல் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பராசக்தி டிஷர்ட் கூட விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், பராசக்தி அதாவது சிவகார்த்திகேயன் போட்ட டிஷர்ட்டு, அப்புறம் பேர் போட்ட டிஷர்ட்டு, புக்ஸு எல்லாமே விற்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஜெயம் ரவி ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், டு நாட் டச் ஸ்டூடெண்ட்ஸ் தொட்டா கெட்ட அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், விண்டேஜ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ். புக்ஸஸ்லாம் பாருங்கள், அறம், அறிவானது, அப்புறம் நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எம்ஜிஆர் புக்கு, கலைஞர் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்புறம் பராசக்தி பாட்டு புக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சேர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.